எதிர்பார்ப்பு இல்லாமல், நிபந்தனை இல்லாமல் ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் அப்படியே செய்வது. இதைத்தான் ஆபிரகாம் வாழ்க்கையில் பார்க்கிறோம். அவன் ஒரு வார்த்தையோட கேட்கல, உன் இனத்தையும் உன் தேசத்தையும் உன் தகப்பனை விட்டு விட்டு புறப்படு. நெவர் ஆஸ்க் எனி கொஸ்டின். இளைஞன் அல்ல, 100 வயசு. ஹலோ, நடக்க பலன் இல்லை. 75 வயது ஒரு மனைவி, வயதான ஒரு கிழவி, அதையும் கூட்டிக் கொண்டு போகணும். யோசித்து பாருங்க, அறிவு, உணர்ச்சி, சூழ்நிலை, அனுபவங்கள் எதுவுமே ஒத்து வரல. ஆனால் வார்த்தை ஒத்து வந்தால் எல்லாமே ஒத்து வந்துடும். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு பிள்ளைகளே, நீங்கள் 1000 காரணம் சொல்லலாம். உங்களுடைய இயலாமைக்கும், உங்களுடைய இல்லாமைக்கும், உங்களுடைய வெறுமைக்கும் 1000 காரணம் சொல்லலாம். அது உண்மை அல்ல, இதுதான் உண்மை. இரண்டாவது சொல்ல விரும்புகிறேன். இரண்டாவது, நம்பர் 1 த ரெஸ்பான்சிபிலிட்டி, நம்பர் 2 த ரீசன். ஆண்டவர் ஒன்றை சொல்லுவார் என்றால் அதுக்கு 1000 காரணம் இருக்கும். அவன் சொல்ல மாட்டீங்களா? இப்படின்னு சொல்ல விரும்புகிறேன். நான் ஒன்றை சொல்லுவேனானால் அதற்கும் பல காரணங்கள் உண்டு. முதல்ல சொன்னேன் ரெஸ்பான்சிபிலிட்டி. இரண்டாவது ரீசன். ஆண்டவர் எதை சொன்னாலும் ஒரு காரணம் இருக்கும். புரியுதா? போ, இறங்கி வா, ஒரு காரணம் இருக்கும். புரியுதா? எழுந்து நட, ஒரு காரணம் இருக்கும். தண்ணி கேட்குறாரு போய், அதுக்கு ஒரு காரணம் இருக்கும். அவர் கேட்க தண்ணி இல்லை, அவளை கொண்டே மாற்ற வேண்டும் என்று விரும்புகிறார். அப்போ தேவன் தண்ணி கேட்டால் கூட ஒரு காரணம் இருக்கும். அவளே சொல்கிறா, நீர் யூதனாக இருக்க, நான் சமாரிய பெண்ணாக இருக்க, நீ உயர்ந்த ஜாதி, நான் தாழ்ந்த ஜாதி, என்கிட்ட தண்ணி கேட்குறீங்களே. ஜாதி பார்க்குற கிறிஸ்தவங்களுக்கு ஒரு பெரிய அறிவிப்பு. யோசித்து பாருங்க, அவர் ஜாதி பார்த்து தண்ணி கேட்கல. இன்றைக்கி நம்ம தான் ஜாதி பார்க்கணும். தம்பி எந்த ஊர், பாஸ்டர் எந்த ஊர், பாஸ்டர் அண்ணாச்சியா இந்த ஊரா? இல்லை, அவன்கிட்ட ஜாதி பார்க்கலையே. திரும்ப சொல்லுகிறேன், there is a reason for every demand. தேவன் சொல்லும் ஒவ்வொரு வார்த்தைக்கு ஒரு காரணம் இருக்கும். ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? இன்னொன்று சொல்ல போகிறேன், கவனிங்க. அதாவது மனதிருந்தால் செயல்படுத்தலாம். மனதிருந்தால் செயல்படுத்தலாம். ஆமீன் சொல்லுங்க. மனசு இருந்தால் செயல்படுத்த முடியும். உங்களுக்கு தெரியாது பாஸ்டர், என் கஷ்டம் எனக்கு தெரியும். நான் எவ்வளோ பாடுபட்டு வந்திருக்கிறேன். சொல்லும்போதே ஒரு கண்ணீர். சொல்லுங்கள், எல்லாம் சொல்லுங்கள். தேவன் சொல்லுவதற்கு சத்தமாக சொல்லுங்கள். இன்னும் சொல்ல போகிறேன், இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய ஆசீர்வாதம் தேவனுடைய சித்தம் செய்வது, அவருடைய வார்த்தை கீழ்ப்படிவது. இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய ஆசீர்வாதம் தேவ சித்தத்தை புரிந்து கொள்ளுவது, தேவ சித்தம் செய்வது. இன் இங்கிலீஷ் ஐ வாண்ட் டு ரீட், fulfilling God's